ஏய், யாரா நீ? உனக்கு எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை? எத்தனை தடவை செத்துறவான்னு கேட்டிருக்க. ஆனா ஒரு தடவையாவது அதை செஞ்சிருக்கியா? உன்னத்தாண்டா கேட்குறேன். ஒரு தடவையாவது செஞ்சிருக்கியா? இல்லை, நான் தெரியாம கேட்குறேன். ஒரு ஆள் கால் பண்ணி நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, என்ன பண்ற, ஏதாவது கேட்டிருக்காங்களா உன்ட்ட? இப்படி எதுக்கு நீ வாழணும்? செத்துடலாம்ல. தொந்தரவு பிடிச்சவன இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டியா? தினம் இதே ரோதனையா போச்சு ஒன்னால. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களாம் தூங்க வேண்டாம், நீயும் தூங்க மாட்டேங்கிற, மற்றவங்களையும் தூங்க விட மாட்டேங்கிற. முதல் வேலையா ஹவுஸ் ஓனர் சொல்லி உன்னை காலி பண்ண வைக்கணும். எத்தனை நாள் தான் இப்படி பொறுத்து போறது? சே, நல்ல வேலை அவனே கால் பண்ணிட்டான். டே மச்சான், உன் பர்ஸை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன்டா. நாளைக்கு ஆஃபீஸ் வரும்போது கொண்டு வந்துடுறான், சரியா? இல்லை மச்சான், நான் அதுக்கு கால் பண்ணல. என்ன பண்ணுற? நானா மச்சான், இப்போ தான் ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். அம்மா சுட சுட ஒரு டீ போட்டு கொடுத்தாங்க. அதை குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே ஒய்ஃப் மடியில் ஜாலியாக படுத்துட்டு இருக்கேன்டா. சொல்கிறான், நீங்கள் எதுக்கு கால் பண்ண? என்னடா உன் மண்டை இப்படி இருக்கு? டெய்லி உன்னை ஷாம்பு போட்டு தானே குளிப்பாட்டுறான். இப்பயும் பாரு, உன் மண்டையில எவ்வளவு டாண்ட்ரஃபா இருக்கு. அப்படிக்கா திரும்பிக்க. அப்போ நான் வேணா எந்துக்குவா? ஏய், கோச்சுக்காத. சாரி, சும்மா கேளிக்கு தானே சொன்னேன். மச்சான், இவன் கிடக்குறா, நீ சொல்கிறா. இல்லை மச்சான், சும்மா தான் கால் பண்ணேன். நாளைக்கு பேசு. நாளைக்கு 4 வருஷம் லவ் பண்ணோம், உண்மைதான். அப்ப சொன்ன கல்யாணம் பண்ணிக்கலான்னு. ஆனா இப்போ செட் ஆகாது. இனிமே கால் பண்ணி தொந்தரவு பண்ற வேலை வச்சுக்காத. தேடல், ஏக்கத்தை அடைவதற்கான தேடல். யாரைத்தான் சும்மா விட்டுச்சு? அளவு மீறி போகிறப்போ நம்மளை அறியாமல் ஒரு வேகத்தையும் துணிச்சலையும் இந்த தேடல் நமக்கு கொடுக்கும். அம்மா சுட சுட ஒரு டீ போட்டு கொடுத்தாங்க. அதை குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே ஒய்ஃப் மடியில் ஜாலியாக படுத்துட்டு இருக்கேன்டா. செட் ஆகாது. இனிமே கால் பண்ணி தொந்தரவு பண்ற வேலை வச்சுக்காத. ஏன்டா இப்படி பண்ணிட்டு போறீங்க? சந்தோஷமா தானே எடுத்துட்டு போறீங்க, போகும்போது இப்படி அசிங்கப்படுத்திட்டு போறீங்க. சொந்த பத்தம் இருந்து இப்படி ஆடாது. வாங்கப்பா, உள்ள இருக்கு இடம். அக்கா ஒரு நிமிஷம். சொல்லுப்பா. என்கிட்ட காசு இல்லை. காசு இல்லையா? எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? நாங்கள் என்ன மடமா வரவும் போறவங்களாம் படுத்து எழுந்து போறதுக்கு? ஒழுங்கு மரியாதையே போயிடு. இல்லைக்கா, அக்கா நான் சொல்கிறத கேளுங்களேன். போயிடு. அக்கா ப்ளீஸ்க்கா, ஒரு நிமிஷம் சொல்கிறத கேளுங்களேன். சொல்லு. நான் உங்களை ஒரே ஒரு தடவை ஒரு ஹக் பண்ணிக்கிட்டுமா? அம்மாவோ அக்கா தங்கச்சி யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டிருப்பேன். எனக்குன்னு ஆறுதலுக்கு யாரும் இல்லைக்கா. யாரையாவது சொல்லி அழணும்னு தோணுது, கத்தணும்னு தோணுதுக்கா.
கவலைப்படாதப்பா, நான் இருக்கேன் உனக்கு. எதுனாலும் என்கிட்ட சொல்லு, நானும் உன்ன மாதிரி தான். வெளியில் சந்தோஷமாக இருப்போம், உள்ளுக்குள்ளே அவ்வளோ அழுக. நான் நிறைய ஆம்பளைங்களை பார்த்துருக்கேன், ஆனால் ஒருத்தனுக்கு கூட இந்த உடம்பை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. நானும் ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்கினதில்லை. இன்னைக்கு உன்னால் சந்தோஷமாக தூங்க போகிறேன். தேங்க்ஸ்ப்பா.